Vanakkam, Namaskar. We are from Chinmaya Mission, and this is Chinmaya Mission's 75th year. Chinmaya Mission is a global organization with more than 300 centers around the world. And on 31st December last year, we started celebration of 75th year. And one of many programs we do, one of them is doing a Chinmaya Amrit Vahini, a yatra, a travel on road by youngsters of Chinmaya Mission, which is called Chinmaya Yuva Kendra, and Swami Anukulananda, who is here, heads the youth wing, and he is coordinating this national yatra. This yatra will be for 300 plus days, 310 or something, covering around 35,000 kilometers, visiting all states of Bharat, Sri Lanka and Nepal. So yesterday we came here to celebrate, and Swami Gunatitananji organized the whole program here, and we had a celebration yesterday, and the team is leaving today back to Bharat. Swamiji, you want to say something? சின்மயா மிஷன் ஒரு உலகளாவிய நிறுவனம். தனது 75வது வருட நிறைவை கொண்டாடுகிறது. அந்த சின்மய அமிர்த மஹோத்சவ் என்ற பெயரிலே அதிலே முக்கியமான ஒரு அம்சம் இந்த சின்மய அமிர்த யாத்திரை. அது சுவாமிஜி கூறியிருந்தார், சென்ற வருடம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது. இந்த வருடம் அக்டோபர் மாதம் டில்லியிலே முடிவடையும். இந்தியாவின் எல்லா மாநகரங்களுக்கும் சென்று, அது மட்டுமல்ல நேபாளத்துக்கும் இலங்கைக்கும் இப்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது, மீண்டும் இந்தியாவுக்கு சென்று அந்த யாத்திரை பூரணமாக 130 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னொரு 170 நாட்கள் சொச்ச நாட்கள் இருக்கிறது. 11,000 கிலோமீட்டர் அளவிலே இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 25,000 கிலோமீட்டருக்கு கிட்ட பயணம் செய்ய இருக்கிறார்கள். இது முழுக்க இந்த பயணம், இந்த யாத்திரை என்பது சின்மய மிஷனின் இளைஞர் அணியான யுவ கேந்திராவினால் நடத்தப்படுகிறது. அது இந்த யாத்திரையில் செல்பவர்கள் எல்லாருமே சின்மய மிஷன் யுவ கேந்திரா அணியை, இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள். Yeah, Swamiji, you can tell them about a car is all girls' car. Yeah. Also about the vision, Swamiji. Yeah. Check. செய்து வேண்டாம். சுவாமி சின்மயானந்தர் இளைஞர்கள் மேல் நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார். சுவாமியுடைய பணியானது இளைஞர்களில் இருக்கும் வலிமையும் திறமையும் வெளிக்கொண்டு வருவதற்காக சின்மயா மிஷனுடைய இளைஞர் அணியை 1975 நிறுவனம் செய்து இப்பொழுது 51வது ஆண்டு இளைஞர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த அமிர்த யாத்திரையும் கூட இளைஞர்கள் சார்பாக இந்த 75 ஆண்டுகளை கொண்டாடுவதில் பணி செய்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த அமிர்த யாத்திரையுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், 10 லட்சம் இளைஞர்களை சந்தித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்து அது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த திறமையும் வலிமையும் செயல்பட வேண்டும். சாதாரண வாழ்க்கையை வாழாமல் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த அமிர்த யாத்திரை நாம் மேற்கொண்டுள்ளோம். அது மட்டுமல்லாது சுவாமி சின்மயானந்தருடைய வாழ்க்கையும் சுவாமி சின்மயானந்தருடைய செயல்களும் பணிகளும் எல்லோரும் ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களையும் எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். சுவாமிஜி சொன்னது போல இப்பொழுது 120 நாட்கள் முடிந்துவிட்டது. மிக சந்தோஷம் என்னவென்றால், இலங்கைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த அமிர்த யாத்திரை மூலம் எங்களுக்கெல்லாம் கிடைத்துள்ளது.
ஸோ இந்த அமிர்த யாத்திரையில் சுவாமிஜியுடைய வாழ்க்கையும் சுவாமிஜியுடைய வரலாறுகளையும் சொல்லும்படி சுவாமிஜி உபயோகப்படுத்தின பொருட்கள் ஒரு கோவிலாக கண்காட்சியாக நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதன் கூட சேவை செய்வதற்காக 3 வாகனங்கள் இருக்கின்றது. ஸோ அந்த 3 வாகனங்களில் நம்மளுடைய இளைஞர்கள் தான் சேவை செய்து ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 கார்களில் ஒரு கார் பெண்கள் மட்டுமே ஓட்டுகின்ற கார். ஸோ இந்த 35,000 கிலோமீட்டரும் கூட அந்த பெண்கள் தான் ஓட்டிக்கொண்டிருக்கின்றார். அந்த காரினுடைய எல்லா பராமரிப்பும் எல்லா விஷயமுமே பெண்கள் தான் செய்கின்றார்கள். பெண்கள் என்ன செய்ய முடியும் என்ற சந்தேகம் நமக்கு எழும்போது பெண்களின் வலிமையும் பெண்களின் சக்தியும் வெளிக்காட்டும்படி மற்ற பெண்களை ஊக்குவிக்கும்படி இந்த காரினுடைய ஐடியா சுவாமிஜி முன்வைத்து இப்பொழுது நம்மளுடைய பெண்கள் அந்த ஒரு காரை எடுத்து பாரதம் முழுவதும் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். This definitely inspires more women to be more confident that they can also take up tasks. Traveling 35,000 kilometers, 300 days, every day in a new place. So it's a very, very good initiative which brings a lot of our attention and also encourages people to do more action. Yep. நேற்று இளைஞர்களை சந்திக்கும் பாகமாக ஜாஃப்னா யூனிவர்சிட்டியிலும் சுவாமிஜி சென்று அங்கிருக்கும் இளைஞர்களுடன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் பிரதானமாக இலங்கையை தெரிவு செய்த நோக்கம் என்ன? நேபாளம், இலங்கையை தெரிவு செய்த நோக்கம் subcontinent. Chinmaya Mission presence is here, easy to come. Kathmandu is also easy to go. By road we can connect. So doing the yatra across India, we felt this is our neighboring country and we have a Chinmaya Mission presence here. 6 full-time workers are there across Sri Lanka. So it's part of our extended family. Therefore we came. இந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? பயணம் படகு பயணம் வந்திருந்தீங்க, இந்த பயணங்கள் 3 hours voyage, 3.5 hours, not very difficult. We are trained to travel anywhere in any modes of transport. So it was comfortable. இந்தியாவின் அந்த கொள்கைன்றதை அகண்ட பாரதம்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்குது. அந்த நோக்கத்தில் இலங்கை விஜயம் இருக்கு. இலங்கைக்கான அகண்ட பாரதம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னது அது? வாட் இஸ் யுவர் ஐடியா ஆஃப் அகண்ட பாரத்? இந்தியாவில் இந்து சமுத்திரத்தில் ஒரு முக்கியமான நாடு, அது இந்த கண்ட்ரோலில் இந்து சமுத்திரத்தில் உள்ள நாடுகள் இருக்காங்க. அகண்ட பாரத் ஒரு கல்ச்சுரல் வே ஆஃப் லைஃப் அக்ராஸ் various parts of neighboring Bharats we had. But the ruling were different. It was not politically, Akhanda Bharat was never political. Akhanda Bharat was always cultural, spiritual. Economy, if you see, the currency of Bharat was not applicable here. So it was completely, Akhanda Bharat was a cultural place, not political. Your question is political. My answer is cultural. சின்மய அமிர்த மகோத்சவ், அதாவது சின்மய மிஷனின் 75வது வருட ஆண்டு அந்த விழாக்கள் கடைசியிலே டெல்லியிலே தான் முடிவுறும். அப்போ இந்த அமிர்த யாத்திரையும் அங்கு வரும். இப்போ அங்கே உலகெங்கும் வாழ்கின்ற சின்மய மிஷனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்கே வர இருக்கிறார்கள். சன்னியாசிகள், அது மட்டுமல்ல சாதாரண மக்கள் எல்லாருமே அணி சேர்ந்து அந்த விழா நடக்க இருக்கிறது. இந்த வருடம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நடக்க இருக்கிறது.